வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருச்சியில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் ராஜேந்திரன் என்பவர் கடந்த 20ஆம் தேதி டிஜிட்டல் முறை மூலமாக டெபாசிட் செய்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த முடியாது என தேர்தல் அலுவலர் அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் 10 ரூபாய் 20 ரூபாய் நாணயங்களை தலைமேல் வைத்து எடுத்து வந்து டெபாசிட் செய்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் கொடுத்த நாணயங்களை 7 அதிகாரிகள் கை கடுக்க எண்ணி வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டனர். விழுப்புரத்தில் பாமக வேட்பாளர் முரளி சங்கர் பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் மாநில துணை செயலாளர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மனு தாக்கலின் போது 5 பேருக்கு மேல் உள்ளே வரக்கூடாது என தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தரவிட்டிருந்த நிலையில் போலீசார் பாதி பேரை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பாஜக கூட்டணி கட்சியினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆரணி தொகுதியில் போட்டியிட மணவாளன் என்பவர் ஒரு கையில் வேட்புமனுவையும் மறு கையில் மஞ்சள் பையோடு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரி 5 பேர் கொண்ட குழுவுடன் 3000 ரூபாய் நாணயங்களை எண்ணி முடிக்க வேட்பாளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 ரூபாய் நாணயத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே நாணயங்களோடு வந்ததாக கூறினார். இங்க அடித்தட்டு மக்களினுடைய குரலாக 10 ரூபாய் காயின் வந்து இங்க செல்லாதுன்னு சொல்றதுனால அது மூலியமா நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நாணய புரட்சின்னு ஒன்று பண்ணி நான் நாணயத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். 10 ரூபா காயினால் இது வந்து எல்லாருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் அந்த காயின் வந்து அடித்தட்டு மக்களுக்கு தான் கிடைக்கும். 1000 2000 வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் 10 ரூபா காயின் வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த காயின் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பரிசீலனை பண்ணணும். இப்போ காயின் வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இது பண்ணியிருக்கேன். கோவையில் நூர் முகமது என்ற சுயேட்சை வேட்பாளர் மிளகாய் மாலை பிச்சை பாத்திரம் ஏந்தி தண்டோரா இசைத்தபடியே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். இந்த நிலையில் 100 மீட்டருக்கு முன்பாக அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் தேர்தல் விதிமுறையின்படி மிளகாய் மாலையை கலற்றிவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வருமாறு அறிவுறுத்தினர். தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிட கழுத்தில் ரூபாய் மாலையோடும் கையில் சில்லறை தட்டோடும் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் 2009 முதல் 9வது முறையாக போட்டியிட்டு வருவதாக தெரிவித்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.